எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, குழந்தை எங்க இருக்கானே தெரியல. என்ன சொல்ற? அவ எங்க போயிருக்க போறா? அங்க யார்கிட்ட விசாரிச்சு பாத்தீங்களா? ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு வலிமா. படிக்கிற குழந்தை கிட்ட எங்கேயுமே கனியை காணோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. மீரா, பாப்பா, கனி, Oh, what a surprise. கலெக்டர் வீரா மேடம், நீங்க தான் கனியோட அம்மாவா? என் பையன் சித்துவும் கனியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கனி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரே இடம், அதான் கூட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. விளையாடிட்டே இருந்தால அப்படியே தூங்கிட்டேன். ரொம்ப நெருங்கிட்டோம் கலெக்டர் மேடம், கிட்டத்தட்ட உறவுக்காரங்க மாதிரி. வா, வாடா. வலிமா, கனியை கூட்டிட்டு உள்ள போங்க. எங்கம்மா போயிட்ட நீ? இந்த தடவை பாப்பா பத்திரமா வந்துட்டா. அடுத்த தடவை இதே மாதிரி பத்திரமா வருவாளான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமா இருக்கு. அப்புறம் மேடம், என் விஷயத்துல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க, நல்லா இருக்காது உங்க குடும்பம். வரேன். எங்க எதுக்கு பதட்டமா இருக்க? என்னாச்சு? சித்துவ காணுங்க. என்ன காணுமா? எங்க போனா? ஸ்கூல் விட்டு வரலையானோ? இல்லங்க, வழக்கமா நம்ம கார் டிரைவர் தானே கூப்பிட போவாரு. அவர் அவனை ஸ்கூல்ல காணும்னு சொல்றாருங்க. எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன், எல்லா பக்கமும் தேடிட்டேன், யாருக்குமே எதுவுமே தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உள்ளே பாத்துக்கிறத தவிர உனக்கு என்ன அவ்வளவு பெரிய வேலை? என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டேன். இல்லங்க, பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பான்னு நினைச்சேங்க. முட்டாள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போற வயசாது. பதிவுகிட்டா என் சித்துவ காணுமா? சிட்டி ஃபுல்லா அலசுங்க. என் பையன் 1 ஹவர்ல வீட்டுல இருக்கணும். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அழாத, அழாதன்னு சொல்றல. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் போய் தேடுறேன். நானும் வரேங்க. நீ இங்கே இரு, அவன் திரும்ப வீட்டுக்கு வந்தானா? நீ வீட்லயே இரு. அக்கா, உள்ள ரொம்ப பயந்துக்கிறா, பையனை கூட்டு உள்ள போ. செல்லம், சூப்பர் வீடு சார். பாவா சார், ரோட்ல நின்று தனியா அழுதுகிட்டு இருந்தான், அதான் கூட்டு வந்தேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என்னடா பையன் இவ்வளவு நேரமா காணோன்னு பதறிட்டு இருந்தோமே, இவன் கொண்டு வந்து விடுறானேன்னு குழப்பமா இருக்கா? கலெக்டர் வீட்டுல ஒரு சின்ன வெடி போட்டா கூட இங்க பாமே வெடிக்கும். இந்த தடவை உங்க பையன் வந்துட்டான், ஒரு தடவை வந்துருவான்னு சொல்ல முடியாதுல்ல.
கொஞ்சம் பார்த்து. ஏய் யாரா நீ? அவளை தொட்டா நீ எதுக்கு பிரச்சனைக்கு வர? நீங்க பெரிய பிசினஸ்மேன் சார். நான் யாருங்கிறது முக்கியமே இல்ல, நான் என்ன செய்வேங்கிறது தான் முக்கியம். எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல. ம்? அவங்களுக்கு எப்படி குடும்பம் குழந்தைன்னு எல்லாமே இருக்கோ அதே மாதிரி உனக்கும் இருக்குல்ல. கொஞ்சம் பார்த்து. இப்பெல்லாம் அந்த காலம் மாதிரி கிடையாது சார், மன்னிச்சு விட்டு போறதுக்கு. இப்பெல்லாம் பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, ஒத்தைக்கு ஒத்த தான். நிதானமா இருந்துக்க. ஆ? முக்கியமான விஷயம், நான் நல்லவெல்லாம் கிடையாது. உங்களை விட பெட்டராவே இறங்கி வேலை பார்ப்பேன். ஆனா இறங்கிட்டேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கான தடமும் இடமும் தெரியவே தெரியாது. பாத்துங்க, உங்க புள்ள வேற ரொம்ப பயந்து போயிருக்கான். கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. ஆ? அப்புறம் செகண்டா வர்றதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார். ஃபர்ஸ்ட் அதவே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. பாவம், அவனாலே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நீங்களும் அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். தேவையாதெல்லாம். ம், பார்த்துங்க. மறந்துட்டேன் பாருங்க. ம், லாலிபாப் சாப்பிடுங்க.